அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து டே ஷீட் நம்பர் 7. ஸோ நம்ம ரெகுலரா டே ஷீட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து டே ஷீட்ஸாக கம்பைல் பண்ணி டே பை டே பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது டே ஷீட் நம்பர் 7. இதுலேயும் வந்து நிறைய தலைவர்கள் மற்றும் கவிஞர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராசர், மாப்போ சிவஞானம், காயிதே மில்லத், சமுதாய தொண்டு. இவங்க எல்லார பத்தினா இவங்களுடைய சமுதாய தொண்டு பத்தி இதுல பார்க்க போறோம். ஓகேவா? அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி அப்படின்னு புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். ஓகேவா? அதே போல அறிஞர், ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தபடி முடியரசன் அவர்களை திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரு. காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1937. எப்படின்னா அவர் வந்து 1936 நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட போவாரு. வரி செலுத்தியவர்கள் மட்டும்தான் பங்கேற்க முடியும், தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அதுக்கு யார் வந்து உதவி பண்ணியிருப்பார் ஆட்டுக்குட்டி கொடுத்துங்கிறப்ப பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து உதவி பண்ணியிருப்பாரு. 3வது கேள்வி, காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாருன்னா அதுவும் தந்தை பெரியார் தான். கல்விக்கண் திறந்தவர் மட்டும் அவருடைய பெயர் கிடையாது. கர்ம வீரர் மற்றும் ஏழைகளின் பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர்னு சொல்லி எல்லா பேர் இன்னும் பற்பல பெயர்கள், கருப்பு காந்தி முதற்கொண்டு பற்பல பெயர்கள் அவருக்கு இருக்கு. தலைவர்களை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காமராஜர். அம்பேத்கரின் இயற்பெயர் பீமராவ் ராம்ஜி சக்பால் அப்படிங்கிறது வந்து அவருடைய அப்பா பெயர். இவருக்கு பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. 6வது கேள்வி, தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. அந்நோய் எது அப்படின்னா மனக்குடை. இவர்தான் காயிதே மில்லத் அவர்கள் தான் சொல்வாரு, மனக்கொடை வாங்கும் திருமணங்களில நான் வந்து கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 7வது கேள்வி, சாதி என்னும் பாறை உடைந்து சுக்குநூறானது. இதற்கு காரணமாக இருந்தவர் இருவர் யார் அப்படின்னா சாதியை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு எப்பவுமே யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னா ஒருவர் வந்து பெரியார், இன்னொருத்தர் வந்து அம்பேத்கர். சரியா? அடுத்து சாதி களையப்பட வேண்டிய கலை என கூறியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். சாதியின் அடிப்படையில இல்லைன்னா சாதிய மையமா வச்சு எந்த ஒரு வேறுபாடும் காட்டக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவான குறிக்கோளோட இருந்தவர்கள் இருவர் யாருன்னா பெரியாரும் அம்பேத்கரும். 9வது கேள்வி, பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் தான். இவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல சொற்பொழிவாற்ற இருக்கும் போது அதுல மாணவர் ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். ஸோ அப்ப இருந்துதான் அவர் வந்து ப பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்கள் யாருமே வெறும் வயிற்றோடு படிக்கக் கூடாதுன்னு என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பது. ஒரு வேளை உணவாவது கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மதிய உணவு திட்டம் அப்படின்னா நமக்கு கர்ம வீரர் காமராசர். அதுவே சத்துணவு திட்டம் அப்படிங்கிறப்ப எம்ஜிஆர். இன்னொன்னு காலை உணவு திட்டம் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா, இது வரும்போது ஸ்டாலின் அவர்கள். தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் பத்தின அடுத்த தலைப்புல பார்க்கலாம். சோ தற்காலத்தில் மதுரை என அழைக்கப்படும் ஊர் பழங்கால கல்வெட்டுகளில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது எது அப்படின்னா மதிரை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? மதிரை தான் இப்போ மதுரைன்னு சொல்றோம். தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் அப்படின்னு புகழ்பெற்ற இடமும் மதுரை தான். அடுத்தது கிருஷ்ணகிரி, கோத்தகிரி, இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது அப்படிங்கிறப்ப கிரி அப்படின்னாவே மலை, பிலம் அப்படின்னா மலை குகை, கிரி அப்படின்னா மலை. 4வது கேள்வி, தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் யாருன்னா நாயக்கனர். நாயக்கர்கள்ல கடைசியா வருபவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். சரியா? தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் யாருன்னா ஜேம்ஸ் பிரிங்கா தான் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிருப்பாரு. 6வது கேள்வி, தமிழ்கெழு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் எது அப்படின்னா புறநானூறு. மதுரையை வந்து நம்ம தூங்கா நகரம் அப்படின்னும் சொல்லுவோம். நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு அங்காடிகள் நிறைய இருக்கும். தூங்கா நகரம் அப்படின்னும் சொல்லுவோம். 7வது கேள்வி, பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் என்றும் சிற்றூர்கள் பாக்கம் என்றும் பெயர் பெற்றனர். தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனை.
மாநில பறவை வந்து மரகதப் புறா. 9வது கேள்வி. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊர் எது அப்படின்னா ஆட்டையாம்பட்டி. சேலத்திற்கு அருகில் உள்ள ஊர். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி அப்படின்னா ஆத்திர மரங்கள். வேணுவனம் அப்படிங்கிறது திருநெல்வேலி. மூங்கில் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூங்கில் காடுகளா இருக்கும். வேணுவனம் வந்து திருநெல்வேலி. அடுத்து ஆரப்பாளையம், ராசபாளையம் என்னும் ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்ந்து வழங்கிய மன்னர்கள் மதுரையை ஆண்ட நாயக்கர்கள். இன்னைக்கும் நம்ம வந்து மதுரைக்கு போனோம் அப்படின்னா ஆரப்பாளையம்ல தான் நமக்கு முக்கியமான பேருந்து நிலையங்கள் இருக்கு. 12வது கேள்வி. ஏழைகளின் கற்பக விருட்சம் என அழைக்கப்படும் மரம் பனைமரம். ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஊர் ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. கால்நடைகளுக்கு ஊரு நேரா வண்ணம். இந்த ஊருங்கிறது துன்பம். நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் பட்டி என முடியும் ஊர்கள். பிள்ளையார்பட்டி படுத்து இருக்கு பாத்தீங்களா, புளியம்பட்டி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆட்டையாம்பட்டி. 14வது கேள்வி. புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி எந்த புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ற அடிப்படையில் பெயரிடப்பட்ட ஊர் எது அப்படின்னா புளியம்பட்டி, புளியஞ்சோலை ரெண்டுமே வரும். முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் யாரு அப்படின்னா சீகன் பால்க ஐயர் அவர்கள். 16வது கேள்வி. எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னா சிங்கப்பூர் மற்றும் மொரீஷியஸ். சிங்கப்பூர்லயும் மொரீஷியஸ்லயும் தமிழர்கள் தான் குடியரசுத் தலைவர்களாகவும் இருந்திருக்காங்க, இல்லைன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. 17வது கேள்வி. தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எது அப்படின்னா பல பறவைகளுக்கு இடையூறு அளிக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பட்டாசுகள் வெடிக்க மாட்டோம்னு சொன்ன ஊர் வந்து கூந்தன்குளம். அதே போல பட்டாசு நகரம் அப்படிங்கிறப்ப சிவகாசி. தீப நகரம் திருவண்ணாமலை. அடுத்தது குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காஞ்சிபுரம் குட்டி ஜப்பான். 18வது கேள்வி. பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் என்னென்ன அப்படின்னா ஜப்பான் மற்றும் ஜாவா. இந்த 2 நாடுகளுமே பொங்கலை அறுவடை திருவிழாவாக எடுத்து கொண்டாடுறாங்க. 19வது கேள்வி. கால்டுவெல் எந்த நாட்டுல பிறந்தாரு அப்படின்னா அயர்லாந்துல பிறந்திருந்தாலும் அவர் வந்து தமிழ்ல திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலின் வாயிலாக தமிழுக்கு அரும்பணியாற்றிருக்காரு. 20வது கேள்வி. தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று என்ன அப்படின்னா சிலம்பாட்டம். 21வது கேள்வி. தமிழர் புலம்பெயர காரணங்கள் என்னென்ன அப்படின்னா ஒன்னா ட்ரேடிங் வாணிகத்திற்காக போயிருப்பாங்க, இல்லைன்னா வேலை வாய்ப்புக்காக போயிருப்பாங்க. 22வது கேள்வி. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. 3 நாடுகளிலுமே ஆட்சி மொழியா தமிழ் இருக்கு. சுபாஷாபிமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தாய்மொழி பற்று. சுபாஷாபிமானத்துடைய பொருள் இது வந்து முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன் அப்படின்னா ஏற்கனவே பல டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சேரநாடு வேழம் உடைத்து. 25வது கேள்வி. பரிதிமாற் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுகிறார் அப்படின்னா ஆறுமுக நாவலரை தான் பாராட்டியிருப்பார். சோ இதோட இந்த டாபிக் தமிழை பத்தி தமிழகத்தை பத்தியும் தமிழை பற்றியும் முடிந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள். எக்கோளில் கந்தகம் இருப்பதாக இன்றைய அறிவியல் ஆய்வு கூறுகிறதுனா சனிக்கோள்ல தான் வந்து கந்தகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஞாழ் அப்படின்னா உலகம் ஞாழ் அப்படின்னா தொங்குதல் அப்படிங்கிறது பொருள். ஞாழம் அப்படின்னா பூமி அப்படிங்கிறது பொருள். அதே மாதிரி தாலாட்டுல தாள் அப்படின்னா நாக்கு, நாக்கை ஆட்டுவதால் அது தாலாட்டு பாடல். அஸ்வினி முதலான 27 மீன்களுக்கு பண்டை தமிழர் என்னன்னு பேர் வச்சிருப்பாங்கன்னா நாள் மீன். உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியலின் பார்ப்படும் அப்படின்னா விண்ணியல் அறிவு. உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியலின் பார்ப்படும் அப்படின்னா விண்ணியல் அறிவு. 5வது கேள்வி. தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எது அப்படின்னா தமிழர் நேசன். தமிழில் வந்த முதல் நாவல் அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் வரும். ஓகேவா. அடுத்தது உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் கலீலியோ அவர்கள்.
உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் என்னன்னா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படிங்கிற குறள். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா, பதிற்று பத்து. சேர அரசர்களை பற்றி கூறும் நூல் இரும்புக் கடலை அப்படின்னும் அதுக்கு வேறு பெயர் இருக்கு. 9வது கேள்வி, ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னா ரோமர். ரோமர் அப்படிங்கிறது ரோம நாட்டு மக்கள். ரோமர் அப்படிங்கிறது ரோம நாட்டு மக்கள். அடுத்தது, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்று திருக்குறளை கூறியவர் ஔவை. இடைக்காடனார் சொல்லியிருப்பாரு, கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி அப்படின்னு. கடுகு வந்து இடைக்காடனார். தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துனா ஃபர்ஸ்ட் உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். 12வது கேள்வி, குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் எது வந்து உயிர்வளி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னா குளோரோஃப்ளோரோ கார்பன். ஓகேவா? CFC. 13வது கேள்வி, உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் எந்த வருஷம் வெளிவந்திருக்கும் அப்படின்னா 1632. 1632ஆம் ஆண்டு. ஸோ இந்த 13 கேள்வியும் நமக்கு இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தமிழ் மொழியில இருக்க அறிவியல் சிந்தனைகளை பற்றிய கேள்விகள். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள். சரியா? ஸோ நமக்கு நார்மலா நம்ம படிக்கிறத விட இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடா ஒரு கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு அதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு 5 to 15 கொஷின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி அது எக்ஸாக்டா வரல அப்படின்னாலுமே ஆன் தி பேசிஸ் 5 to 15 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது, தமிழ் மகளிரின் சிறப்பு. மூவலூர் ராமாமிர்தம்மாள், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், வேலு நாச்சியார் மற்றும் சாதனை மகளிர், விடுதலை போராட்டத்தில் மகளிர் பங்கு, தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்களை பத்தி அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, தில்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் வந்து இந்தியன் ஒப்பீனியன் என்னும் நூல்ல என்ன வந்து ஒரு பருவ இதழ், அதாவது இங்கிலீஷ்ல மேகசின், ஒரு பருவ இதழ் இது. இதுல என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, நம்பிக்கைதான் வள்ளியம்மையின் ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? 2வது கேள்வி, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யாருன்னா வேலு நாச்சியார். ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு முன்னாடியே நமக்கு வேலு நாச்சியார் வந்து போராடி இருப்பார். இவங்களுடைய காலம் அப்படிங்கிறது 1730 இருந்து 1796 வரைக்கும். தில்லையாடி வள்ளியம்மை எந்த நாட்டில் பிறந்திருப்பாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கால பிறந்திருப்பாங்க. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் வந்து ராணி மங்கம்மாள் நெடுஞ்சாலை. ராமாமிர்த 5வது கேள்வி, ராமாமிர்த அம்மையார் எப்பெயரால் அழைக்கப்பெறுகிறார் அப்படின்னா தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அம்மையார். தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அம்மையார் தான் ராமாமிர்த அம்மையார். தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் யார் அப்படின்னா அப்பா வந்து முனுசாமி, அம்மா வந்து மங்களம். ஓகேவா? 7வது கேள்வி, நம்பிக்கைதான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்று கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். 7th கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த மாதிரி தான் நான் சொல்றேன். ஓகேவா? இந்த பேசிஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நியர்லி 5 to 15 கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது 8வது கேள்வி, ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்று கூறியவர் ராணி மங்கம்மாள். மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டிய இடம் எங்க அப்படின்னா மதுரையில கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்குமே நம்ம அங்க போனோம் அப்படின்னா அன்னதானம் நடைபெற்று கொண்டே இருக்கும். 10வது கேள்வி, நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி ராணி மங்கம்மாள் அவர்கள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். கடைசி வரைக்குமே காந்தியோட இறப்பு வரைக்குமே இவர் வந்து காந்தி கூடவே இருந்திருப்பார். 12வது கேள்வி, தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யாரு அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. 13வது கேள்வி, வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் கூறிய எந்த நூல்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூல்ல தான் அதை வந்து
வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு. 14வது கேள்வி, என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது காந்தியடிகள். இந்த செய்தியை கேட்கும்போது அவர் சிறையில் இருப்பார். சரியா? தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகள் அழைத்தது என்னவோ அஞ்சலை அம்மாள் அவர்களை தான். சரியா? தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னா அது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் டாக்டரா பணி செஞ்சிருப்பாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பெயர்ல திருமண உதவித்தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இப்போ உயர்கல்வி உதவித்தொகையா மாத்திட்டாங்க. குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்களுள் ஒருவர் யாரு அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்ற புகழை பெற்றவர் ராணி மங்கம்மாள். ஆனா தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு யார சொல்றாங்க? அஞ்சலை அம்மாள். தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர். வள்ளியம்மை பிறந்த ஊர் கிடையாது. வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அதே போலதான் விஜயலட்சுமி பண்டிட் இருக்காங்க இல்லையா? இவங்க சொல்லியிருப்பாங்க, கல்வி என்பது வருவாய் தேடும் வழி என்று. ஓகேவா? அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் டாக்டர் விஜயலட்சுமி பண்டிட். ஸோ இதோட நமக்கு இன்னைக்கான டே ஷீட் நம்பர் 7 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கான டே ஷீட்டை நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.